இப்ப சொல்லாத, தேர்தலில் சொல். சொல்லாத, இப்ப சொல்லாத. இப்ப சொன்னால் இன்னிடமேதான் உனக்கு. தேர்தல் வரைக்கும் இவன் வைக்கக்கூடாது என்பதுதான் அவர்கள் நோக்கம். யோசித்து பாருங்கள். நீங்க இந்த நாட்டில் இறையாண்மை சட்டம் என்று பேசுகிறார்களே, இவ்வளவு பெரிய எழுச்சி மிக்க இந்த கூட்டத்தை பெருந்தலான என் தமிழ் சொந்தங்களை திரட்டி நிறுத்தியிருக்கிறது யார்? சட்ட வல்லுநர்கள், சட்டம் படித்த தம்பிமார்கள். அவனுக்கு தெரியாதா இந்த நாட்டில் சட்டம்? நீ புதுசா சொல்லு. இந்த நாட்டில் தமிழீழ விடுதலைக்காக அதிகமாக போராட்டங்களையும் போரையும் செய்து கொண்டிருப்பவன் வழக்கறிஞர்களா இந்த மண்ணில? சட்டக்கல்லூரி மாணவனும் சட்டம் படித்த வழக்கறிஞர்கள். அவனுக்கு தெரியாதா? இந்த தேசத்தின் பெருமைக்குரிய தலைவர், பல லட்சம் மக்களை ஒன்றாக தன் கீழே கொண்டிருக்கிற பெருந்தலைவர் மரியாதைக்குரிய ஐயா சுப்பிரமணிய சாமி அவர்களுக்கு மரியாதை செலுத்தியதும் வழக்கறிஞர்கள். அறையை பூட்டிக் கொண்டு பின்னி எடுத்திருக்கிறார்கள். அவர் வெளியே வரும்போது வேற சட்டையை மாத்திட்டு வடிவேல் மாதிரி நான்கு அப்படிதான் ராணுவ. இந்த தேசத்தின் இளைஞர்களின் உள்ள குமரலுக்கு இது ஒரு சான்று. இதை பெருமைக்குரிய பெருமக்கள் எல்லோரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தமிழன் மிகப்பெரிய ஜனநாயகவாதி என்பதற்கான சான்றுகள் தம்பி முத்துக்குமார், தோழர் அமரேசன், ரவிச்சந்திரன், ரவி, மலேசியா ராஜா, ஐநா பெருமன்றத்தின் முன்பு தீக்குளித்த தம்பி முருகதாசன் போன்றோர். எங்கள் உடலில் இட்ட தீயை எங்கள் எதிரிகள் மேலிட எவ்வளவு நேரம்? எங்கள் மனதில் இருக்கிற வேதனையை, ஆத்திரத்தை வடித்துக் கொள்ள வழி தெரியாது. எங்களை நாங்களே எரித்து தாம்பலானோம். என் தலைவன் பிரபாகரன் சொன்னது இன்னும் என் காதுகளில் ஒலிக்கிறது. தமிழகத்தில் வீரர்கள் இல்லை என்று கருதிவிட முடியாது. நாம் குப்பியை கழித்த பிறகு உடனே இறந்து விடுகிறோம். எதிரிகள் சுட்டால் உடனே நெஞ்சில் காயம் வாங்கி மடிந்து விடுகிறோம். ஆனால் தாயக தமிழகத்திலே தன் உயிருக்கு மேலான தாய்மொழி காக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணிலே மரத்தமிழ் மறவர்கள் தன் உடலையே நெருப்புக்கு இரையாக்கி சிந்திச்சிலிருந்து சாம்பலானார்கள். அதுதான் தலை சிறந்த வீரம் என்று பாராட்டினர். மாயாண்டி குடும்பத்தார் என்ற படத்தில் நான் நடித்துக் கொண்டிருக்கும் போது, எரியும் போது போனமும் கூட எழுந்து நிற்கிது, உசிலிருந்தும் முதுக குனிஞ்சு நிற்கிது, அடத்தோடா ரொம்ப நாளா. இந்த பாட்டை நானே எழுதி பாடி நடிக்கிறதுல அந்த காட்சியை படமாக்கும் போது ஒரு பிணம் எரிவது போல வைத்து என்னை அதன் அருகே நின்று பாட சொல்லும் போது பாடிய போது அந்த அனலில் வெப்பம் என்னை தைத்த பிறகு பாட முடியாத அழுதேன். தம்பி முத்துக்குமாரும் தீ குளித்து இறந்த தோழர்களும் வந்து போனார்கள். எங்கள் என் ஆள் மனது கூட அந்த மாவீரர்களுக்கு என் வீர வணக்கத்தை செலுத்தினேன். இந்த நாட்டில் ஒரு நாதியத்தை பயிர் என்ற தமிழ்ச்சாதியை நினைச்சுக்கிட்டு என்ன கேவலம், எவ்வளவு ஒரு ஊர்ல ஒரு புனஞ்சு ஒருத்தர் உயிர் விட்டா ஒரு ஊரே துக்கத்தில் இருக்குதா, ஒரு ஊரே கூடி போய் கிழங்கு இருக்குதா, ஒரு நாடே இடம் விழுந்து கிடக்கு, ஒரு இனமே செத்து மடிகிறது. நெல் தூற்றும் போது சிதறுகிற பதர்கள் போல என் உறவுகளின் உடல்கள் உயிரட்டு தெருவங்கள் கிடைக்கிறது. அழுகிய பிணமாக எல்லோரும் அழுகிறார்கள், நானும் அழுகிறேன். அடிப்படையில் நான் மிகவும் பாசமும் கோபம் கொண்டவன். கொஞ்சம் கதறி அழுகிறேன், அவ்வளவுதான். திரைப்படம் அழுகிறோம், சினிமாவை எடுக்கிறோம், அப்படி கட்டி பிடிச்சிட்டு அப்படி அழுகிறது. சாவுக்கு அழுவன் கதறித்தான் அழுவான். இது என் இனத்தின் இளவு, நான் வெடித்துத்தான் அழுவேன். இதில் என்ன பிழை, இதில் என்ன பெரும் குற்றம் இருக்கிறது? என் அன்பான உறவுகளே, இங்கேயும் நல்ல போர், மோசமான அமைதி என்று இருக்கிறதா?
நான் என் தமிழ் சாதி செத்து விடுவதற்கு மட்டுமாக அழுகிறவர்களா? பாவாணனும் சீமாவும் இந்த நாட்டில் இருக்கிற இந்த போரை நிறுத்துங்கள் என்று சொல்கிற தலைவர்கள் எல்லாம் வெறும் தமிழர்கள் என்பதற்காக மட்டுமா? ஒசாமா அமெரிக்காவின் இரட்டை கோபுரத்தை இடித்த போது அதில் செத்து விழுந்த 10,000 மனித உயிர்களுக்காக அழுதோம். அதற்கு பதிலாக ஜார்ஜ் புஷ் ஈராக் என்ற நாட்டையும் ஆப்கானிஸ்தான் என்ற நாட்டையுமே அளித்தான். அதற்கு அழுதோம். பாரத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் போதெல்லாம் நாங்கள் பதறுகிறோம், அழுகிறோம். பாகிஸ்தான் மீது இந்திய பிறநாடு போர் கொடுப்பது எங்களுக்கு விருப்பமில்லை, அதை நாங்கள் வெறுத்து. அதே போலதான் என் அன்பான உறவுகளை, தமிழீழ மண்ணில் என் உறவுகள் செத்து விடுவதையும் நாங்கள் தடுக்க சொல்லி பேசுகிறோம், கேட்கிறோம். மரியாதைக்குரிய நடிகர் கமலஹாசன் அவர்கள் என்னிடத்தே சொன்னார்கள், சீமான், போரை நிறுத்த சொல்லுவது மனித உரிமை, மனித உரிமை. ஒரு மனிதன் சக மனிதன் சாவதை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. நான் உளவியல் நோய் கொண்ட ஒரு மனிதனாக மாறிவிட்டேன். என் இனம் மாறிவிட்டது. உறக்கமில்லை, அதற்கு உணவில்லை, தவிக்கிறது செய்வதன்றி. ஒரு 6 கோடி மக்களை மனநோயாக மாற்றிவிட்டது இந்திய பெருந்தேசம். இதை யாரும் மறுக்க இயலாது, யாரும் மறுக்க இயலாது. என்ன அங்கே விழுவது என் தமிழ் சாதி, என் ரத்த உறவுகள் என்பதால் கூடுதலாக நாங்கள் தருகிறோம், அவ்வளவுதான். அருமைக்குரிய பெருமகள், என் தமிழ் சாதியால் அம்மா அம்மா என்று அன்போடு அழைக்கப்படுகிற ஜெயலலிதா அவர்கள் சொல்கிறார்கள், போர் என்றால் பொதுமக்கள் சாவது யதார்த்தம் தானே என்று. எவ்வளவு தாயுள்ளம்! அதேதானே பெருமகளே, பாலஸ்தீனத்திலையும் போர் என்றால் பொதுமக்கள் சாவது யதார்த்தம் தானே. அதற்கு மட்டும் ஏன் பதறி போய் கண்டனக்குவான்? தமிழ் சாதி சாகலாம், பாலஸ்தீனியன் சாகக்கூடாது. இதுதான் உங்கள் தாய் பாசமா? உங்கள் அம்மா இருக்கிறேன் என்னிடம் ஓடிவார்கள் என்று கூப்பிடுகிறீர்களே, இதுவா? இது யாருடைய குரல்? ராஜபக்சே எங்களுடைய குரல். தினமலர் என்னை எழுதுறாங்கன்னா 32 நாள் சிறையில் 30 நாள் என்னை பற்றிய செய்தி. என் மேல இவ்வளவு பாசம் வச்ச ஒருத்தரும் உலகத்தில் இருக்க முடியும். எதற்கு? அவன் நன்றி கடன் ஆற்றுகிறான். அவன் ராஜபக்சே வாங்கி திங்கிறதுக்கு, அம்சா கிட்ட வாங்குற பெட்டிக்கு அவன் விசுவாசமாக இருக்க. நீ எழுதிக் கொண்டே இரு. என்னை எழுதி வடிவமிக்க ஆயுதமாக மாற்று. நீ எழுது. எந்த எழுத்தை வைத்து என் இனத்திலே நீ நக்கி பிழைக்கிறியோ அதே எழுத்து உன்னை வீழ்த்தும். நீ எழுது. தினமலர் நாளேடை வாங்கி படித்த நாதியின்றி இலவசமாக நீ கூவிதிக்கிற காலம் வரத்தான் போகிறது. என்னை எழுது, என்னை இகழ்ந்து எழுது, திட்டி எழுது, எழுதிக் கொண்டே. நீ புகழ்ந்து என்றால் ஆபத்தாகிவிடும். இகழ்ந்து என்னை கருணாக பாம்பு என்று வர்ணித்திருக்கிறாய். உன் வீட்டுக்குள் தான் புகப் போகிறேன். எழுது. என்னை சிறைக்குள்ளே வைத்திருக்க வேண்டும், வெளியே விடக்கூடாது என்கிறாய். அங்கேதான் நான் வலிமை மிக்க இயக்கத்தை கட்டப் போகிறேன். எனக்கான தோழர்கள் சிறை கம்பிக்குள்ளே தான் இருக்கிறார்கள். அங்கே போடு. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓராயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் வீரமாக வாழ்ந்து சாவதே மேலானது என்றான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். இந்த தேசத்தில் வியட்நாம் விடுதலைக்கு போராடிய போது அந்த மாவீரன் ஓசிமின் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவதே மேலானது என்று பிரகடனப்படுத்தினார். அதேதான் அடர்ந்த காட்டுக்குள் இருளுக்குள் என் தலைவன் எனக்கு போதித்தான். என் அன்பான தம்பி, பயந்து நாம் வாழ்வதை விட ஒரு நொடியிலும் வீரமாக வாழ்ந்து சாவதே மேலானது என்று என்னிடத்திலே சொன்னார். அதேதான் வீரமிக்க மானமிக்க மனத்தமிழ் கூட்டமே உங்களிடம் அதேதான் நான் சொல்லுகிறேன். என்னை கேட்கிறான், சினிமா எடுத்து சம்பாதிச்சு வசதியா எல்லாரும் மாதிரி வாழ்றதுக்கு ஏண்டா ஊரா போய் பேசி சிறைக்கு போறாங்க? எனக்கு என் வருமானத்தை விட என் இனமானம் பெரிது.
என் நலத்தை விட என் இனநலம் மேலான